ட்ரிபோலி பிளட்டூன் என்று சொல்லி தங்களுக்கு வேண்டாதவர்களை, தங்களுக்கு எதிராக பேசுகின்றவர்களை, விமர்சிக்கின்றவர்களை கடத்தி கொண்டு சென்று கொல்வதற்கும் சித்திரவதை செய்வதற்கும் அந்த சட்டவிரோதமான ட்ரிபோலி பிளட்டூன் இருந்ததாக ஆசாத் மௌலானா அவர்கள் தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த ட்ரிபோலி பிளட்டூனை பயன்படுத்தி கடத்தல், காணாமல் ஆக்குறது, கொலை, சித்திரவதையை செய்தவர் என்ற அடிப்படையில் இப்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தடுத்து இந்த சமூக வலைத்தளங்களில் சிலரது பெயர்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அவர் பிடிபடலாம், இவர் பிடிபடலாம். இந்த தேசிய மக்கள் சக்தியினர், திசை காட்டியினர் அவர்கள் சொன்ன வாக்குறுதி சரியாக இருக்குமாக இருந்தால் பெருந்தொகை பணம், கோடிக்கணக்கான பில்லியன் ரூபாய் பணங்கள் திருடப்பட்டிருக்கு. ஆகவே திருடர்களை பிடித்தால் திருடப்பட்ட பணத்தை பிடிக்க வேண்டும். திருடப்பட்ட பணத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு அவர்களுடைய நிவாரண திட்டங்களை அல்லது அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கும். நிச்சயமாக யுத்த தாக்குதல் என்பது நியாயம் செயல்படுத்தப்பட வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்திலே நிறுத்தி தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் வலுவாக இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். அரசாங்கம் இனியும் தாமதிக்க கூடாது என்பதை இச்சந்தர்ப்பத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேசிய மக்கள் சக்தியை அரசாங்கத்துக்கு வாக்களிப்பதனூடாக இந்த சபைகளையும் எங்களால் கைப்பற்றிக் கொள்ள முடியும். இதனூடாக எங்களது வேலை திட்டங்களை மிக இலகுவாக வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். ஏனென்றால் எங்களது தோழர்கள் யாரும் இனவாதமாகவோ அல்லது மதவாத ரீதியாகவோ அல்லது ஊழல் ரீதியாகவோ செயற்பட மாட்டார்கள். அனைவரும் சிறந்த ஒரு வேட்பாளர்கள், அதே நேரம் ஒற்றுமையாக செயற்படக்கூடியவர்கள். மட்டக்களப்பு மாநகர சபை மாத்திரமல்ல, காத்தாங்குடி நகர சபையையும் எங்களால் கைப்பற்றி கொள்ள முடியுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த எல்லைகளில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் அதே நேரம் சமமாக பகிர்ந்தளிக்கக்கூடிய விதமாக எங்களது முன்னகர்ப்புகளை வேலை திட்டங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். உடப்பலாத்த பிரதேச சபையிலும் நாங்கள் 25 கொட்டாச இருக்கின்றது. அதில் அனைத்து கொட்டாசைகளையும் நாங்கள் நிச்சயமாக வெற்றியடைவோம். அதன் மூலம் கிராமிய மக்கள், அதே போன்று தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் வாழக்கூடிய உடப்பலாத்த பிரதேச சபையை நாங்கள் அநேகமாக பல வேலை திட்டங்களை முன்வைத்துள்ளோம். நாங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக கம்பளை நகரத்தையும் உடப்பலாத்த பிரதேச சபையையும் இணைத்து பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம்.